சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/1/2024 புதன்கிழமை. இன்று திருவாதிரை நட்சத்திரம் காலை 7:04 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனிதர்கள் தெய்வங்களை கும்பிட்டாங்க, தேவர்களும் தெய்வங்களை கும்பிட்டு அவர்களும் பிரசாப மோச்சனமெல்லாம் அடைந்தார்கள் அப்படின்லாம் போட்டு வந்திருக்கோம். ஆனால் விலங்குகள் கூட இறைவனை வழிபட்டு பூஜித்த ஸ்தலங்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்குது. விலங்குன்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, அதுகளுக்கு எதுவுமே விளங்காது. அது நோக்கத்துக்கு நடக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணுறவங்களுக்கு போலீஸ் இலாகாவில் காவல்துறையில் சொல்கிறது விலங்கு போட்டி கூட்டிகிட்டு போகிறாம்பாங்க. எதுக்கு? விலங்கு குணம் வந்தவர்களுக்கு, விலங்கிற்கும் கீழாய் குணம் இருப்பவர்களுக்கு விலங்கு பூட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அதனால தான் அதற்கு விலங்குன்னு பேர் வச்சாங்க. போலீஸ் இந்த குற்றவாளிகளுக்கு அணிவிக்கிற ஆபரணத்துக்கு பேர் விலங்குன்னு பேர். அதே நேரத்தில் திருமணத்தில் பூட்டக்கூடிய பூ மாலை சுற்றமில்லை, அதுக்கு பேர் பூவிலங்கு அப்படிம்பாங்க. பூ விலங்கு பூட்டி பெண்ணை அழைத்து வருவார்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் விலங்குகள்னு சொல்லக்கூடியது இந்த மாடு, ஆடு, இது மாதிரி உள்ளதெல்லாம் கோயிலில் வழிபட்டு முக்தி அடைஞ்சிச்சான். அப்படி என்ன கோயில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக திருவேங்கை வாசல்னு ஒரு அற்புதமான கோயில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. அங்கே இறைவன் வேங்கை வடிவத்தில் பாஞ்சு காட்சி கொடுத்த ஸ்தலம். பசு வழிபட்டுச்சான். பசு திருக்கோகர்ணம்னு பக்கத்தில் இருக்குது. கோ என்றால் பசு, கர்ணம்னா காது, காதில் தண்ணி கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிச்சான். திருக்கோகர்ணம் அப்படின்னு அங்கே பசுவுக்கு முக்தி கிடைச்ச இடம். ஆகையினாலே வாழ்க்கையில் பசுன்னு சொன்னால் இந்த ரிஷபராசிக்காரர்களெல்லாம் அங்கே போகலாம். ஏன்னா அவங்களுக்கு நன்றி தான் அதுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சின்னங்கள் கும்பிட்ட இடங்கள் கூட இருக்குது. இப்போ நண்டு யாருக்கு உள்ளது? கடகராசிக்கு நண்டு அதுக்கு அதிர்ஷ்ட சின்னம்னு போட்டிருப்பாங்க. அந்த நண்டு போட்டிருந்தா அது கடகராசின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ராசி பலன் படிப்பீங்க. அந்த நண்டு பூஜித்த ஸ்தலம் நண்டாங்கோயில்னு இருக்குது. அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. திருவீசநல்லூர் அப்படின்னு பேர். நண்டு பூஜித்து பலன் பெற்ற ஊரா. இப்படி ஒவ்வொன்றும் பூஜித்த ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. திருவானைக்காவல் இருக்குது. அங்கே சிலந்தி யானை வழிபட்ட இடம். திரு எறும்பூர் அப்படின்னு தேவர்கள் அசுரனிடமிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக எறும்பு வடிவத்தில் வழிபட்டு அவர்கள் அதுக்குள்ளே காரியத்தை சாதித்து கொண்டார்களாம். எறும்பீஸ்வரர்னே பேர். அந்த எறும்பு கும்பிட்ட இடத்துக்கு பேர் திரு எறும்பூர். அது இப்போ திருவரம்பூர் அப்படின்னு வந்துருச்சு. இப்படி ஏராளமான ஸ்தலங்கள், விலங்குகள், பறவைகள், அது மாதிரியெல்லாம் வழிபட்டதெல்லாம் இருக்குது. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வர இது போன்ற ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும். இயற்கையான முறையிலே உங்களுக்கு பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். இன்று பாராட்டும் புகழும் கூடும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குருபலம் நன்றாக இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் வீண் விரயங்களும் உண்டு, சுப விரயங்களும் உண்டு. எதிர்கால சிந்தனையை பற்றி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். குழந்தைகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம் இந்த தொழிலை செய்வோமா என்று எண்ணற்ற சிந்தனைகள், மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். இருந்தாலும் கூட நீங்கள் எதையும் எடுத்த முடிவுகளை நீங்கள் வியப்பில் ஆழ்த்தும் விதம் எடுப்பீர்கள். உறவினர்கள் பாராட்டும் விதத்தில் இன்று ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே சந்திரன் தனாதிபதி இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். நிதிநிலை உயரும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாறுமா என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்று 10ல் இருக்கும் குருவின் பார்வை 2ல் பதிவதால் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வியாபார விருத்தி போன்றவைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இன்று அனுமனை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். எனவே இன்று மோதல்கள் கூடுதலாக இருக்கும். ஒருவரோடு ஒருவர் மோதுகின்ற வாய்ப்பு, உறவினர் பகை ஏற்படலாம். அலுவலக பணியில் கூட துரிதமாக நடக்கவில்லை என்று மேலதிகாரிகள் உங்களோடு மோதலாம். அதே நேரத்தில் சக பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். எனவே உங்களுக்கு இன்று நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை இன்னும் கூடிக்கொண்டே செல்லும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. மிக 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 கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. தொழில் முன்னேற்றத்திற்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். கூடுதலாக உங்களுக்கு தொழிலும் லாபங்கள் கிடைக்கும் விதத்திலே கூட்டாளிகள் நடந்து கொள்வார்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். வேலைப்படுவார் என்ற தடுமாற்றங்கள் இன்று அகலும். இன்று நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அக்கறை காட்டாத செயல் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உண்டு. தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பரிசீலனை இருந்தது இன்று கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குறு பார்வையால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றாலும் உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் கூட மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதையும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டுமானால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். விசால மனம் படைத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விடிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகின்றது. வியாபார விரோதங்கள் விலகும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் வரலாம். மகர ராசி நேயர்களே, ஜென்மத்திலே சூரியன் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்றார். இரண்டில் சனி குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். கல்யாண விழாக்கள், காது குத்துக்கள், பெற்றோர்களின் மணி விழாக்கள், மன விழாக்கள் என்று ஏதாவது ஒரு விழா இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதற்காக எடுத்த முயற்சிகளிலும் கைகூடும். பிரபலமானவர்கள் சந்திப்பாலும் பெருமை அடையும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்கள் நிர்வாக திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பங்குதாரர்கள் நல்ல பக்கபலமாக இருப்பார்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு, இரண்டிலே வியாழன். இந்த ராகு பலம் இருப்பது யோகம்தான். ஜென்மராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் உண்டு. தள்ளிச் சென்ற காரியங்கள் தானாக நடைபெறலாம். தடைக்கற்கள் எல்லாம் இன்று படிக்கற்களாக மாறும். தனவரவு திருப்தியாகவே இருக்கிறது. தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்று திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பாலிய நண்பர்கள் உங்களுக்கு பண உதவியும் செய்வார்கள். இன்று இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.